ஆஸ்திரேலிய அரசு 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் யூடியூப் சேனல்களை நடத்துறதுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இந்த புதிய விதி டிசம்பர் 2025 இருந்து அமலுக்கு வர இருக்கதா அந்நாட்டு அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களில் ஆஸ்திரேலியா இதே மாதிரியான விதிகளை அமல்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் யூடியூப் ஒரு வீடியோ தளமாக இருந்தாலுமே வழக்கமான சமூக ஊடகங்களுடைய அபாயங்கள் இங்கும் இருக்கிறதா அதிகாரிகள் சொல்றாங்க. இருந்தாலும் சிறார்கள் யூடியூப் கிட்ஸ் ஆப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொடர் நடவடிக்கைகள் மூலமா இளம் வயதினரை ஆன்லைன் தளங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களில் இருந்து பாதுகாக்கும் முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இது ஒருபுறம் இருக்க, இந்த புதிய தடையால யூடியூப் சேனல்கள் மூலமா உள்ளடக்கத்தை உருவாக்கி வருமானம் ஈட்டக்கூடிய சிறார்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஆஸ்திரேலிய அரசு பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை இந்த விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப் கிட்ஸ் ஆப் மூலமாக குழந்தைகளுக்கு பொருத்தமான உள்ளடக்கங்களை மட்டுமே அணுக முடியும் அப்படின்றத உறுதி செய்யணும்னோ இந்த முடிவு உலக அளவில் சமூக வலைதள பயன்பாடு குறித்த விவாதங்களையும் தீவிரப்படுத்தி இருக்கு. மேலும் இந்த நடவடிக்கை தொடர்பாக பேசின ஆஸ்திரேலிய பிரதமர், டிஜிட்டல் உலகில் குழந்தைகளுடைய பாதுகாப்பு தன்னுடைய அரசாங்கத்திற்கு ரொம்பவுமே முக்கியமானது. சைபர் புல்லிங், ஆபாச உள்ளடக்கம், அதிகப்படியான திரை நேரம், இதனால சிறுவர்கள் பாதிக்கப்படுறது கவலைக்குரியதா இருக்கு. அதனால தான் சிறுவர்களுடைய பாதுகாப்பு கருதி எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை மீறினா ஆஸ்திரேலிய டாலர்கள் $49.5 மில்லியன் வரைக்குமே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் எச்சரிச்சிருக்காரு.